சொல்லு ராஜா. விளைவுகள் தெரியும். இப்பதான் பார்த்துட்டு வரேன். உலகத்துல இருக்கிற கேன்சருக்கெல்லாம் விளைவுகள் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ராஜா, you started well. நீ ஆரம்பிச்சது கரெக்ட். சொல்லு. Will you please stop it, மார்கபந்து? இரு மார்க்கை விடு. இதுல ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க வேண்டிய விஷயத்திலே தோத்துட்டு உட்காந்துக்கிறோம். பதில் தெரியாதவங்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. நான் யாரு? வெறும் டுபாக்கூரு. சும்மா கட்டுப்படி வைத்தியானா அது எங்க அம்மா கத்து கொடுத்தது. யாருக்கு வேணா செய்யலாம். நான் ராஜாராமன் இல்லைங்க, வெறும் தென்னால் ராமன். ஓப்பனாவே சொல்லிடுறேங்க. நான் ஒரு ரவுடி, வெறும் வசூல் ராஜா, அவ்வளவுதான். சீட்டிங் பண்ணி தான் நான் இந்த காலேஜில் சேர்ந்தேன். அது தப்பு தான், ஒத்துக்கிறேன். என்ன திடீர்னு இவன் நல்லவன் ஆயிட்டானே, எல்லாருக்கும் எதிரிலையும் செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிறானேன்னு நினைக்கலாம். நான் திடீர்னு ஆவலிங்க. சாரி, இந்த கையில தான் சாக்கி செட் பண்ண ஒன்னும் பண்ண முடியல. டாக்டரா கூட நினைக்கல. அவன் என்ன கடவுளா பார்த்துட்டான். நான் அவனை என்ன அழுவ தெரியுமா? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். நான் ரவுடியா இருந்தப்ப கூட யாருக்கும் துரோகம் பண்ணது கிடையாது. வசூல் பண்றேன்னு சொன்னா கரெக்டா அந்த டேட்ல வசூல் பண்ணி கொடுத்துருவேன். இது நம்ம கையில ஒண்ணும் இல்லையா? போயிடுச்சு. எப்படியாவது அவனுக்கு கொஞ்சம் நேரம் வாழ வச்சிருந்தேன்னா அவங்க அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. அது முடியாத போயிடுச்சு. அப்புறம் என்ன ரவுடி, என்ன டாக்டர், என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே அனுப்புறதுதான் கரெக்ட். மாமா நீ இல்லடி, எங்க அப்பாவை மட்டும் இல்லையே, என்னையும் எல்லாரும் முன்னாலேயும் அழ வச்சுட்டேன். நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டதாக வச்சு. ஜெயிச்சவங்க கிட்ட தோத்தவங்க கேட்குறேன் ஒரு ரிக்வெஸ்ட், அதை செய்வியா நீ? ஜாக்கீர் அம்மா ரயில்ல வந்து இறங்க போறாங்க. பாடியை கொடுக்கறதுக்கு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணு, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுன்னு அவங்கள போட்டு நோ வச்சிடாதீங்க. பாவம் அந்த அம்மாவை லஞ்சம் கேட்டு தொந்தரவு பண்ணுவானுங்க. அதெல்லாம் இல்லாமல் பாடியை கொடுத்து அனுப்புங்க. அவங்களுக்கு 1000 சடங்கு இருக்கும். இதை செஞ்சீங்கன்னா நீங்க எனக்கு செஞ்ச உதவி, உங்களுக்கு உதவி நான்